இந்த வீடியோவில் நம்ம ஏஸ்டாரோட எவால்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று வெஹிக்கிள் வச்சு பார்க்கணும், இன்னொன்று டாக்குமெண்டேஷன் பார்க்கணும், வண்டியோட பேக் ஹிஸ்ட்ரி செக் பண்ணணும், ஸோ வண்டியோட கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வண்டியோட டாக்குமெண்டேஷன் பார்ப்போம். இது வந்து அதர் ஸ்டேட் வண்டி. நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணல, பட் சொல்கிறேன். அதர் ஸ்டேட் வண்டி. இதை நம்ம ஊருக்கு மாற்றும் போது வண்டியோட கண்டிஷனு, இயரு, அப்புறம் வண்டியோட சைஸ் இதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் எவாலுவேஷனில் வந்து டிஜிட்டல் எவாலுவேஷன் இருக்குது, அப்புறம் மார்க்கெட் எவாலுவேஷன் இருக்குது. டிஜிட்டல் எவாலுவேஷன் வந்து 90லேருந்து 1-20 வரைக்கும் காட்டுது. ஸோ மார்க்கெட்டில் வந்து 1.5 வரைக்கும் போகும். இது 2010 மாடலு. ஸோ இது 1 லட்சம் ஓடலை. ஸோ 60லேருந்து 80க்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து நல்ல கண்டிஷனான வண்டி தான். ஸோ இது இல்லாமல் மீதி வந்து நம்ம எவாலுவேஷனில் சொல்ல முடியும் எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ போகலன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலில் பார்க்கும்போது அது என்னென்னலாம் போயிருக்குங்கிறது பார்த்துட்டு இதுக்கு ஓவரால் ஃபைனல் கன்க்ளூஷனில் சொல்கிறேன். இப்போ வாங்க உள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இதில் இன்சூரன்ஸ் கிடையாது, அதையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். சலான் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வண்டி கண்டிஷன் சேஃப் தான். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலில் பார்ப்போம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரியர்லேயும் சரி, பேனலில் ரன்னிங் போர்டு, குவார்டர் பேனல் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது. டயர் டெப்த்து நல்லாவே இருக்குது. அண்ட் டோர் சைடில் எந்த ரஸ்ட்டுமே இல்லை. ஸோ கோட்டிங் அதே மாதிரி பெயிண்ட் கோட்டிங் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இன்டெப்த்தாக பார்க்கணுன்னா நம்மளுக்கு ரஸ்ஸாக இருந்தால் தான் தெரியும். ஸோ இது அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ பேண்ட்டு வந்து லைட் கண்டிஷன் தான். ஸோ சேஃப்டி பார்க்குறவங்களுக்கு ஆல்டோ அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது இன்னமும் சேஃப்டி வைஸ் கம்மி தான். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு இதோடது சேஃப்டி வைஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அண்ட் மற்ற சைடில் பாடி ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டோம். ஸ்க்ராச்சஸ் லைட் டென்ட்டு தவிர உங்களுக்கு அந்த ரஸ்ட் ஃபார்மேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்டெப்னிலையுமே பார்த்தாலும் அந்த வியர்னஸ் அடியில் பாட்டமில் இருக்கும். ஏன்னா நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணி கொஞ்சம் அடியில் கொஞ்சம் லிக்விட் நின்றுட்டே இருக்கும். பட் அதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த வயசில் பார்க்கும்போது இவங்க ரஸ்ட் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு எலக்ட்ரிக் எக்ஸ்டீரியர் வைஸ் இந்த வண்டி ஓகே. ஸோ இன்டீரியர் செக் பண்ணுவோம். இன்டீரியரில் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸுக்கு இந்த டேஷ்போர்டு அந்த குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. மோஸ்ட்லி எதுலேயுமே டேமேஜ் இல்லை. அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ இப்போ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோர் கன்செப்ஷனு. ஸோ இதுலேயே தெரியும் உங்களுக்கு ஏசி. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த சென்டர் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியும். பாட்டமில் ஏதாவது டேமேஜ் இல்லை ஏதாவது கழட்டியிருந்தாங்கன்னா தெரியும். ஸோ அதுவுமே இல்லை, சும்மா உங்களுக்கு விஷுவலைஸாக காட்டுறேன் நான். ஸோ ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி இல்லை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பெடல்ஸோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அண்டு ஈவன் சீட்டில் வர ரெயில்ஸ் கூட அந்த எந்த ஒரு மண்ணுமே இல்லை. ஸோ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் போல். ஸோ இன்டீரியருமே ஓகே. ஸோ எக்ஸ்டீரியர் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டயரை பற்றி பார்த்துட்டோம். ஸோ டயருமே ஓகே தான். ஸோ பிரேக் பேட்ஸ் பாருங்களேன். பிரேக் இன்ஸ்பெக்ஷனில் எல்லாமே பிரேக் சிஸ்டம் நல்லாயிருக்கு. ஏசி சிஸ்டமும் நல்லாயிருக்கு. பாடி இன்ஸ்பெக்ஷனும் நல்லாயிருக்கு. ஸோ வெஹிக்கிளில் எந்த டேமேஜ் கண்டிஷன் ஹிஸ்ட்ரியில் எதுவுமே கிடையாது. இன்சூரன்ஸ் மட்டும் எக்ஸ்பைரி ஆகிருக்கு. மற்றபடியில் அண்டர் சேஸில் எந்த மேஜர் அப்ரூவலும் கிடையாது. ஸோ இந்த வண்டி தாராளமாக இந்த ப்ரைஸுக்கு எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சத்துக்கு இந்த கார் ஒர்த்து தான். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு டவுட்னா மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.